வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இயங்குது. முதல்ல இதை தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா படிப்படியாக நம்ம அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளவலன்னு பேச வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 4 பேர் தான் கைஸ். இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். முக்கியம்னு இல்லை, இந்த 4 பேர் மட்டும்தான் இருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செபின்னு போட்டிருக்கு இல்லையா, இவங்க தான் மார்க்கெட் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஆள் அப்படின்னா செபி தான். இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஒரு ஆள் தான் மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடந்துடாது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தமுமே இவங்க தான். அதாவது இவங்க சொன்னால் தான் ஒரு இன்ச்சு கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும். அதான் அப்படி தான் நான் சொல்ல வர்றது, கிட்டத்தட்ட பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தான். இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சி என்எஸ்சி இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் இதைத்தான் மெயின் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இல்லை கைஸ், இவங்க தான் மெயின், செபி தான் மெயின். சரி, இவங்க யார் அப்போ அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னால் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வாங்க விற்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இவங்க செய்வாங்க. அப்படி தான் கைஸ், ஓகேவா? இவங்க அதை பார்த்துக்குங்கிற மாதிரி இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க ஒரு ஷேரை விற்கிறது வாங்குறது இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்க தான். ஸோ புரிஞ்சுச்சா? இவங்க ஹெட்டு கிடையாது, ஹெட்டு இவங்க தான். பட் இவங்க தான் வாங்குறது விற்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டாவது மெயின் ஆள்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா புரோக்கர்ஸ். இவங்களை விடுங்க, நான் இதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்க்கணும், இன்வெஸ்டார் அண்ட் ட்ரேடர். இது யார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அதாவது இந்த பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறோம் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம தான் இந்த இன்வெஸ்டார்ஸ். ஸோ நம்ம தான் இந்த பணத்தை போடுறது, எடுக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, இந்த எல்லாமே நம்ம. ஸோ நம்ம ஒரு ஆள். அப்போ இது யாருங்க? ஏன்னா நான் சொல்லிட்டேன், இவங்கக்கிட்ட தான் வாங்குறது விற்கிறது எல்லாமே இவங்கக்கிட்ட தான் நடக்கும். அதை மொத்தமாக மானிட்டர் பண்ணுறவங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இவங்க யார் அப்படின்னா, இந்த செபி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த இன்வெஸ்டார் ட்ரேடர் நம்மளால் டேரெக்டாக இவங்கக்கிட்ட ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்க முடியாது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கணும்னா ஒரு புரோக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் புரோக்கர்னு ஒரு தனி ஆள் அப்படிங்கிற மாதிரி நினச்சக்கூடாது. இது ஒரு கம்பெனி, ஒரு புரோக்கர்ஸ் கம்பெனி. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோட்டிலா ஒஸ்வால், ஏஞ்சல் புரோக்கிங், ஜெரோதா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆடுலேயுமே இப்போ நிறையா வந்துட்டுருக்கு, அந்த அப்ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ இவங்க தான் புரோக்கர். ஸோ நம்ம இவங்கக்கிட்ட, இந்த புரோக்கர்கிட்ட இந்த இன்வெஸ்டார் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் கேட்கணும், எனக்கு இந்த ஸ்டாக்கு இந்த ரேட்டில் வேணும்னு நீங்கள் இவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்க அங்கே வாங்கி தருவாங்க. ஓகே, இவ்வளோ தான். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை எனக்கு விற்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இவங்கக்கிட்ட தான் சொல்லணும். அவங்க அதை விற்று தருவாங்க. ஸோ உங்களுக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் டைரெக்டாக ஒரு கான்டாக்ட் இருக்காது. இவங்க மூலியமாக தான் நீங்கள் வாங்க விற்க முடியும். ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன சார் ப்ராஃபிட்டு? நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம், லாஸ் எடுக்கிறோம், நமக்கு இவங்களுக்கு உண்டானதுன்னு சொல்லிக்கலாம். இவங்க நீங்கள் அதை வாங்கி விற்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் சார்ஜ் வாங்குவாங்க. 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை 12 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா லாபம். மொத்தம் 12 ரூபா இருக்கும்னா இவங்க ஒரு 25 பைசா இவங்க புரோக்கருக்கு பிடிச்சிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் சிம்பிளாக சொல்லுங்கிற ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், போக போக ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரெண்டாக பிரிக்கலாம் கைஸ். ஒன்று ப்ரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி நான் குழப்ப விரும்பலை.
அதை இப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் IPO அப்படின்னு சொல்லுவாங்க பிரைமரி மார்க்கெட்டை. இன்னொன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நமக்கு தெரிஞ்சதை பார்த்துருவோம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தது தான். ஒரு ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறது. ஆல்ரெடி அந்த கம்பெனி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் SBIங்கிற கம்பெனி உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது ஸ்டாக்கில். அதோட ஷேரை வாங்குறது விற்கிறது, இதுதான் கைஸ் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இப்போ இது யார், IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லியிருக்காங்களே, இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கும். ஓகே, அதோட ஷேரை வாங்குவீங்க விற்குவீங்க, அது ஏறும் இறங்கும். பட் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்லேயே இருந்திருக்காது, இப்போ தான் வரப்போகுது. நீங்கள் அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே அதோட ஷேரோட நீங்கள் உள்ளே என்ட்ராகலாம். அதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்கிறாங்க. இனிஷியல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது பப்ளிக்னு சொல்கிறாங்களே, பப்ளிக்னா நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எங்களோட ஷேரை நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட்டில் அது வந்து இன்னும் 10 நாளில் அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதோடய ஷேரை வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கலாம், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த 10 நாள் அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னாடினாலே நம்ம இதோட ஷேரை வாங்கிட்டோம்னா இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி புதுசாக தானே வரப்போகுது ஷேர் மார்க்கெட்டுக்கு, ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லோரும் நம்பி அதை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து நமக்கு ஒரு நாள்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மொக்க கம்பெனியில் போயிட்டு பெருசாக அனலைஸ் பண்ணாமல் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா அது சடார்னு கீழே விழுந்து தான் அப்புறம் மேலே போகும். ஸோ நமக்கு ஒரு நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நஷ்டம் லாபம் இருக்குது. பட் அதான் சொல்கிறேன், கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷேர் மார்க்கெட்டில் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அதோட ஷேரை வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போதைக்கு புரிஞ்சுச்சா கைஸ்? இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தது கிளியராக என்னன்னு சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.